ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். தாவேகா கட்சியுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாநாடு பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாநாடு வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி வரதால வந்து காவல்துறை வந்து அப்போ நான் ரொம்ப டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாடு இன்றைக்கி நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. ஒரு 100 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு கொடிக்கம்பம் வந்து அது வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு காரில் வந்து அந்த கார் வந்து தூளாக போயிடுச்சு. அது வந்து ஒருவேளை அந்த கொடிக்கம்பம் இன்னைக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது வந்து நினச்சி பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு பகீர்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் செய்யும்போது அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். அது எப்படி அவங்க வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியல. அந்த கார் விழுந்துச்சுல, அந்த கார் பக்கத்துலேயே ஒரு கார் இருக்குது. அந்த காரில் வந்து குழந்தைகளோட ஒரு 5 பேர் இருந்திருக்காங்களாம். விழுந்த கொடிக்கம்பம் ஒருவேளை அந்த கார் விழுந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அது எப்படி நினைக்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்த செயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ட்ராக்கர்ஸ் சுற்றிட்டு இருக்க சில விஜய் குரூப் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி அப்படி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே யாருக்கும் நல்ல வேளை எதுவும் ஆகலை அப்படின்றது நமக்கும் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆனால் இதே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அஜித் ஃபேன்ஸில் வந்து இந்த குட் பை டக்லி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கட் அவுட் வச்சாங்க. அந்த கட் அவுட் வந்து வைக்கும்போது கீழே வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உச்சி கொட்டுற இந்த வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வந்து கேட்டாங்களா, இதெல்லாம் தேவையா, எதுக்கு இந்த முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அப்படியே அது கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. உண்மையிலே வந்து அது தேவையில்ல தான், அந்த கட் அவுட் தேவையில்ல தான். அஜித் ஃபேன்ஸ் வச்சாங்க, விழுந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து உச்சி கொட்டுற வாய் எதுவுமே அன்னைக்கு வந்து உச்சி கொட்டவே இல்லை. எதுவும் தேவையில்லையே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அதில் சில விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் சாகலையே அடைச்சே அந்த ரேஞ்சுக்கு வந்து போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கம்பம் விழுந்தும்போது எல்லாம் உச்சி கொட்டுறாங்க. அதே குரூப் வந்து உச்சி கொட்டுறாங்க. நான் கேட்குறேன், இந்த கொடிக்கம்பம் தேவையா என்ன? ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் வந்து ஒரு பெரிய கொடிக்கம்பம் வச்சீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு மாநாடு உங்களுக்கு வச்சுட்டீங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இன்னும் இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாநாடுக்கும் அந்த கொடிக்கம்பம் தேவையா என்ன? நீங்கள் வந்து ஊருக்கு ஊர் நீங்கள் வந்து மாநாடு நடத்திட்டே போயிட்டுருப்பீங்க. அப்போ ஊருக்கு ஊர் நீங்கள் வந்து கம்பம் வச்சுட்டே இருப்பீங்களா என்ன? ஸோ ஒரு டைம் வச்சா போதுமே. இனிமே வர மாநாட்டில் வந்து தாவாக்கு வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மாநாடு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்லக்கூடாதுங்க, செம்ம க்ரௌடுங்க. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா, காசு கொடுக்காம, குவார்ட்டர் பில்லாம் கொடுக்காம இந்த அளவுக்கு கூடுறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜய் சாருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க. மார்னிங் ஆரம்பிச்சுட்டாங்க. நேற்று நைட்லேயே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வர்றதுக்கு. ஸோ வந்து டே ஃபுல்லாக அவ்வளோ வெயிலில் போயிட்டுனா, அந்த வெயிலில் வந்து குடிக்க தண்ணி இல்லாமல், தண்ணி நிறைய இருந்தால் கூட அந்த தண்ணி தூக்கி போடுறாங்க. அதை வந்து கேட்சி பிடிச்சி அதை குடிச்சு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போட்டு வாட்டுறாங்க. அது இந்த சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். பார்க்கும்போது ரொம்ப வந்து ஏன்டா தற்குறிகளா? சின்ன சின்ன குழந்தைங்கள எதுக்குடா வெயில்ல கூட்டு வரீங்க? நீங்க வந்து டிவிலே வந்து பார்க்கலாமே. நீங்க வந்து விஜய் பேசுறாரு ஓகே. அத நீங்க டிவிலே பார்க்கலாமே. ஒரு நீங்க என்ன அந்த மாநாட்டுக்கு வந்து விஜய் மேல தோள் மேல கைய போட்டு செல்ஃபி எடுத்துட்டு போறீங்க. அப்படி கிடையாதுல்ல. இங்கேன்ட்டு பார்க்க போறீங்க. இங்க ஸ்க்ரீன் தான் பார்க்க போறீங்க அங்க போயிட்டு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து சின்ன சின்ன குழந்தைகள போட்டு குழந்தைகள்லாம் வெயில்ல கத்துது. உச்சி வெயில். ஒரு 2 மணி 1 மணிலாம் உச்சி வெயில்லேருந்து கத்துதுங்க. அது வந்து மருத்துவ குழுவும் தூக்கிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கே தெரியும். அவரே சொல்லணும். இது மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்லணும். அவர் வந்து ஏற்கனவே சொல்லிருக்காரு. சின்ன பசங்க வரேன்னு சொல்லிருக்காரு. பட் இதெல்லாம் இந்த தற்கொலைகள் வந்து இன்னும் குழந்தைலாம் தூக்கிட்டு போறது வந்து எந்த அளவுக்கு வந்து தற்கொலைத்தனமா இருக்குன்னு நினச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீங்க டே ஃபுல்லா வந்து அவ்வளோ நிகழ்வுகள். சில பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமா இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நேரம் விஜய் அந்த கட்சியுடைய தலைவர் வந்து பேச வந்தாரு. ஸோ அவரு எப்படி பேசினாரு? அந்த பேச்சு ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் டே ஃபுல்லா காத்திருந்தான் பார்த்தீங்களா ஒருத்தவன். வெயில்ல வந்து அந்த வெயில் அடிபட்டு குடிக்க தண்ணி இல்லாம, அந்த வெயில வந்து சேர தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்தான்ல, அவனுக்கு விஜய் பேசின பேச்சு நிச்சயம் ஒர்த் இல்ல. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவர் வந்து 2 ஹவர்ஸ் பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கே பதில் சொல்றதுக்கு 2 ஹவர்ஸ் கேள்வி பதில் எடுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு மாநாடு, அவ்ளோ பேர் இருக்கிறாங்க. டே ஃபுல்லா வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அவ்ளோ கோடி செலவு பண்ணிருக்கிறீங்க. ஏதோ ஆளி லஞ்ச் மாரி ஒரு 30 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறது எந்த வித நல்லதுன்னு தெரியல. ஏதோ ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் தான் பேசியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு தான் பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த விதத்திலும் நல்லது இல்ல. நீங்க வந்து இன்னும் கூட பேசி நன்மை எதிர்பார்த்தோம். ரொம்ப நாள் எல்லாத்தையும் பேச ஒரு மினிமம் வந்து ஒரு 1 1/2 ஹவர் பேசுவார் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். ரஜினி சாரே வந்து ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு 1 1/2 ஹவர் பேசுறாரு. இந்த என்னது கூலி ஆடியோ லான்ச் வந்து நீங்க வந்து ஒரு 1 1/2 ஹவர் கிட்டத்தட்ட பேசியிருக்காரு. ஸோ அது மாரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு மாநாடு, அரசியல் மாநாடு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது.
அதெல்லாம் பற்றி பேசாமல் சும்மா பிஜேபியை திட்டுறேன், டிஎம்கேவை திட்டுறேன், மோடிஜியை திட்டுறேன், ஸ்டாலினை திட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்படி திட்டி 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 தான் பேசுவே தவிர எங்கேயுமே வந்து ஒரு அர்த்தமான ஒரு பேச்சு எங்கேயுமே இல்லை அப்படி தான் தோணுதுங்க எனக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு அந்த இதுலேயே வந்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் பிறந்த மண் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜயகாந்த் வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணாங்க. விஜயகாந்த் வந்து ஆக்டிவாக சினிஃபில் இருக்கும்போது அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணாங்க. சாரி, அரசியல் இருக்கும்போது அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணி அவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி வந்து இந்த மீடியா வந்து அவர் வந்து டவுன் பண்ணுச்சு. அப்போ உங்களுடைய அண்ணனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் வந்து உடல்நிலை சரியாமல் ரொம்ப வந்து வீக்காக இருந்து அப்படி கிடந்தார் ஆளு மனுஷன். அப்போ போய் நேரில் பார்க்கவே இல்லை. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்க 10ஓட 12 வந்துட்டு போனீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் விஜயகாந்தோடைய தம்பி அந்த ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறீங்க, எம்ஜிஆரை பேசுகிறீங்க, அண்ணாவை பேசுகிறீங்க, கலைஞரை பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க தவிர நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை பற்றி பேசவில்லை. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனது வந்து ஆணவ கொலை நடந்துச்சுல. ஸோ அதை பற்றி பேசுவோன்ற மாதிரி நிறைய எதிர்பார்த்தாங்க. அதை பற்றி அவர் வந்து ட்விட்டே போடல, அதை பற்றி அவர் பேசவும் இல்லை. ஸோ அதுமாரி நாட்டில் இருந்த பிரச்சனைகளை பற்றி அவர் வந்து சரியாக பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு 30 நிமிஷம் வந்து அந்த ஃபேன்ஸ் இன்னும் வந்து அவர் வந்து கட்சி தொண்டரவே பார்க்கல. இன்னும் வந்து அவர் வந்து பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒருத்தவர் ஹீரோ எப்படி பேசுவார், ஸோ அப்படி தான் பேசுவார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் வந்து கையை காட்டுறது அப்படியே சவுண்ட் அண்ட் ஹை பிச்சில் ஏற்றுறது இறக்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் பேச்சில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து ஒரு போஸ்ட் வருது டிவிகே விஜய் அவர் சைட்லேருந்து. இந்த மாநாட்டுக்கான தீர்மானங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேஜில் வந்து போட்டு ஒரு போஸ்ட் வருது. அப்புறம் எதுக்குடா மாநாடு அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வெயிலில் உட்காந்துருக்குறான். அவனுக்கு வந்து நீ வந்து வாயால் பேசி அவனுக்கு புரிய வைப்பியா, இல்லை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி அப்புறம் எதுக்கு மாநாடு? நீங்கள் மாநாடு நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா மாநாடுக்கான தீர்மானம் என்னென்ன, நாட்டுடைய பிரச்சனை என்ன, அதை பற்றி பேசுகிறது தான். அதை பற்றிலாம் எதுவும் பேசாமல் சும்மா வந்து மோடி ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, அங்கே ஒழிக, இங்கே ஒழிக, சீமானை வந்து லைட்டாக ஒரு குத்துறது. ஸோ இப்படி பேசிட்டு அப்புறம் எதுக்கு என்ன இது ஒன்றுமே புரியல. இதில் வந்து மதுரையில் நான் தான் வேட்பாளர், மதுரை கிழக்கில் நான் தான் வேட்பாளர். ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நான் தான் நம்பர் 1 சொல்கிற மாதிரி இருக்கே தவிர எங்கேயுமே வந்து ஒரு அரசியல் பேச்சு என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு ரஜினிலாம் உள்ளே இருக்கிறாரு. எப்படின்னா வந்து அவரே வரல இவருங்க வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வரும்னா அன்றைக்கே வந்திருக்கலாம். அவர் வந்திருந்தா சிஎம் ஆகிருப்பார். அவருக்கான வந்து ஒரு டைம் இருந்துச்சு. அந்த 90லேருந்து அந்த 2000க்குள்ளே டைம் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ஒரு பீக் டைம் இருந்தது. இது என்ன பீக் டைம் உங்களுக்கு? அது பீக் டைம் வந்து வேறு லெவலு. அந்த டைமில் வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயம் அவர் வந்து சிஎம் ஆகிருப்பார். அந்த டைமில் வந்து அவர் வந்து ஆளுங்கட்சி ஏடிஎம்கேவுக்கு அகென்ஸ்டாக பேசினார் ரஜினி ஓகேங்களா. அவர் வந்து அரசு வழியே தவிர உங்களை மாதிரி வந்து அப்படியே வந்து பம்பி போகல. அகென்ஸ்டாக பேசினார் அவர் அப்போலாம். அப்படி மனுஷன் ஆக்டிவாக இருந்தால் அரசியல் மட்டும்தான் வரல அவர். அவர் வந்து ஓப்பனாக தன்னுடைய ஆதரவு யாருன்னு தெரிவித்தார். அப்படி இருந்த ஒரு மனுஷன் அவர். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜெயலலிதாவோ ஒரு கருணாநிதியோ ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க தெரியல. இன்றைக்கி வந்து ரஜினியே வரல அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக உள்ள குத்திட்டு போயிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய பேச்சு இந்த 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேச்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஆடியோ லான்ச். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு தவிர ஒரு அரசியல் பேச்சை ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கருத்து எப்படி நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.